ஐஸ்வர்யாவோட வளகாப்புல வந்து ஐஸ்வர்யா கர்ப்பம் இல்ல அப்படின்ற விஷயத்த வந்து டாக்டர வச்சு சொல்ல வச்சுடுறாங்க வந்து சித்ராவும் அவங்க அவங்க பையனும். அதனால எல்லாருக்கும் தெரிய வருது. இதுக்கு வந்து ஐஸ்வர்யா சொல்றாங்க, "இது காரணம் மகா தான். மகாவும் நானும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த நாங்க செஞ்சோம். எப்படியாவது வந்து நான் கௌதம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அதுக்கு மகா தான் வந்து இந்த திட்டத்த சொன்னா. அவ தான் வந்து கர்ப்பமா இருக்கிற மாரி பொய் சொல்ல சொன்னா." அப்படி சொல்லிடுறாங்க. அதனால மகாவ எல்லாரும் தப்பா நெனைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சூர்யா வந்து மகா மேல செம கோவமா இருக்காரு. இதனால வந்து மகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "இப்படி பண்ணிட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு செமையா வந்து கோவமா பார்க்குறாங்க ஐஸ்வர்யாவ. ஐஸ்வர்யா மகா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இந்த குடும்பத்து மேலே நான் கேஸ் போடுவேன், என்னை வந்து துன்புறுத்துறீங்க, இந்த மாதிரி வந்து பணம் நகைலாம் கேட்டு வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிப்போர்ட் கொடுப்பேன். அப்போ உங்கள் மானம் தான் போகும், என்னை வீட்டை விட்டு யாரையும் அனுப்ப முடியாது, வீட்டு மருமக நான் சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்காக வந்து போய் சொன்னேன், நான் உன் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோடனே, நான் மட்டும் வந்து கஷ்டப்படணும், நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பியா, அதுக்காக தான் இப்படிலாம் சொன்னேன், என் சுயநலத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாங்க. சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னோடனே, ஆமாம் பொண்ணு இல்லை, இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோன்னே, எதுக்காக வந்து கோர்ட்டில் கேஸ் போடுவேன்னு சொல்கிற, நான் இந்த குடும்பத்து மேலே கேஸ் போட்டிங்கன்னா ஒரு வேளை வந்து நானும் வந்து உனக்கு எதிராக நிற்க வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. அது கேட்டு ஐஸ்வர்யா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து மகா சூர்யா கிட்ட சமாதானப்படுத்தலான்னு போனாங்க. ஆனால் சூர்யா செம டென்ஷன் ஆயிடுறாரு. நீ ஒரு துரோகி, இந்த குடும்பத்துக்கு துரோகம் பட்ட, என் தம்பிக்கு துரோகம் பட்ட, இந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் எப்படிலாம் உன்னை பார்த்தாங்க, ஆனால் நீ ஒரு நம்பிக்கை துரோகி, நீ எல்லாம் என்கிட்ட பேசாத, உனக்கு அருகதே கிடையாது, உங்கள் வீட்டில் எல்லாருமே ஃப்ராடு, நீயும் ஃப்ராடு, உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஃப்ராடு, ஒரு அக்காவும் ஃப்ராடு, நீங்களாம் ஒரு ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து திட்டி விடுறாரு. உடனே சூர்யாவை பார்த்துட்டு மகா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அப்போ நான் ஃப்ராடு, நான் நடிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அப்போது நான் உங்களுக்கு மனைவியாக நடிக்கிறேன், கல்யாணம் பண்ணதும் நடிப்பு, மனைவியாகவும் நடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த செயல் செஞ்சாலும் அதில் நடிப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவ்வளோதானே? ஆமாம், அப்போது நீங்கள் நடிக்கலையா, என் மேலே வந்து உண்மையான காதல் இருக்குது, பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி வந்து நீங்கள் நடிக்கலையா, தாத்தாக்காக தான் இவ்வளவும் பண்ணுறீங்க, தாத்தாக்காக நீங்கள் நடிக்கலாம், ஆனால் என் அக்காக்காக நான் வந்து நடிக்கக்கூடாதா, என் உண்மையை வந்து நீங்கள் மறைக்கலாம் தாத்தாக்காக, அப்போ நான் என் அக்காக்காக மறைக்கக்கூடாதா, இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் பண்ணது வந்து கரெக்டுனா அப்போ நான் பண்ணதும் கரெக்டு தான், இங்கே பாருங்கள், உங்களுக்கு உங்கள் குடும்பம் தான் முக்கியம்னா அப்போ எனக்கு மட்டும் நான் குடும்பம் முக்கியம் கிடையாதா, நல்லா இருக்கே கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது துரோகம் தான், புரியுதா, அந்த துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன், எக்காரணம் கூட மன்னிக்க மாட்டேன், இவ்வளோ நாள் வந்து உன்னை வந்து நான் வெறுக்கலை, ஜஸ்ட்டு வந்து உன்னை நான் வந்து கோவம் தான் உன் மேலே இருந்தது, ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து என்னைக்கு நீ வந்து பொய் சொன்னியோ அந்த நிமிஷத்துலேருந்து வந்து உன் மேலே அது வெறுப்பாக மாறிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் உன்னை நான் விரும்பவே மாட்டேன், பொண்டாட்டியும் ஏற்றுக்க மாட்டேன், அதனால் நான் இவ்வளோ நாள் வந்து உன்கிட்ட பேசுனது பழகினது எல்லாமே பாவமாக நினைக்கிறேன், நீ எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க, நான் வேணும்னு பண்ணலை, ஐஸ்வர்யாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் அன்றைக்கி தான் எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சது, சரி நான் எல்லாக்கிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன், அப்போ தான் வந்து ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து ரொம்ப கெஞ்சினதால் வேறு வழி இல்லாமல் வந்து அவளை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்து பொய் சொன்னேன், பொய்யும் நான் சொல்லலை, மறைக்க தான் மறைச்சேன், உண்மையை மறைக்கிறது பொய் சொல்கிறது என்னை பொறுத்தருக்கு ஒன்று தான், ரெண்டுமே நம்பிக்கை துரோகம் தான், அதனால் நீ நம்பிக்கை துரோகம் தான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே பிடிக்காது, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து எதையுமே எதிர்பார்க்காத, உன் வாழ்க்கை அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்றாவே சேர முடியாது சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா வந்து தவிக்கிறாங்க. நான் சொல்கிறது கேளுங்கன்றாங்க. ஆனால் சூர்யா வந்து முகம் கொடுத்து பேசாமல் போயிடுறாரு. அதனால் மகா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. சூர்யா இப்படி பண்ணுறாரு, ரொம்ப கோவமாக இருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே மகா போய் தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. தாத்தாவை சந்திக்கிறாங்க. தாத்தா நான் வேணும்னு பண்ணல தாத்தா, இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து மகா வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தா வந்து யோசிக்கிறாரு. இங்கே பாருங்கள் தாத்தா, நான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் மன்னிக்கிறதும் மன்னிக்காது உங்கள் இஷ்டம் தாத்தா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. தாத்தா வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. கண்டிப்பாக தாத்தா நல்ல முடிவு எடுப்பாருன்னு நம்புறாங்க.